அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றத்தையும் பலன்களையும் நீங்கள் பெற போகிறீங்க. மேலும் ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் நீங்கள் பரிகாரங்கள் செய்யணும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனத்தில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயகர் பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தொலைபேசி மூலியமாகவே தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் இவங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு 24 மணி நேரத்தில் சிறந்த முறையில் தீர்வு பெற்றிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. கடக ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 4வது ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராசியுடைய பாகை 90 முதல் 120 வரை இருக்குது. இது ஒரு நீர் ராசி, இரட்டைப்படை ராசி மற்றும் பெண் ராசியாகவும் சொல்லப்படுது. இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். சந்திரன் இங்கு மதிநுட்பம் வாய்ந்தவராக இருக்காரு. மேலும் இரக்க குணம் உடையவங்களாக இந்த கடகராசி நேயர்கள் காணப்படுவாங்க. பிறர் துன்பங்களை கண்டு தானாகவே உதவி செய்யக்கூடிய பண்பாளர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. இரக்கம், கருணை போன்ற குணங்கள் உடையவங்களாக இருப்பாங்க. கடின உழைப்பாளிகள், நீர் சார்ந்த விளையாட்டுகளில் பிரியம் அதிக அளவில் உடையவங்களாக இருப்பாங்க. குடும்பத்தின் மீது அக்கறை காட்ட அதிக அளவில் உள்ளவர்களாக இருப்பாங்க. பிடிவாத குணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். பக்தியில் அதிகளவு நாட்டம் உள்ளவங்களாக இருப்பாங்க. துணிச்சலானவங்களாக இருப்பாங்க. இவங்க எதை பார்த்துமே பயந்துக்க மாட்டாங்க. மேலும் லக்னங்களில் கடகம் அப்படிங்கிறது மிக முக்கியம் வாய்ந்த ஒரு கடக ராசியாக பார்க்கப்படுது. நாட்டை ஆண்ட பாதி அரசியல்வாதிகள் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. மேலும் குரு கடகத்தில் உச்சமடைவதால் தான் தமிழ்நாட்டில் கோவில்கள் அதிகமாக உள்ள மாநிலமாக திகழ்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் புனர்பூசம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், பூசம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், ஆயில்யம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் இந்த ராசியில் அடங்கியிருக்கு. உடலில் இதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு தத்துவமாக இந்த ராசி சொல்லப்படுது. மேலும் சர ராசியாகவும் பார்க்கப்படுது. இந்த ராசியில் குரு உச்சமடைவதால் இவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடுங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும். மேலும் செவ்வாய் இங்கு நீச்சம் அடைகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெண்மை, மஞ்சள் நன்மை தரக்கூடிய நிறங்களாக இருக்குது. திங்கள், செவ்வாய், வியாழன், சனி போன்ற 4 நாட்கள் நன்மை தரக்கூடிய நாட்களாக இருக்குது. மேலும் சித்திரை, ஆடி, கார்த்திகை, பங்குனி போன்ற தமிழ் மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாகவும் சொல்லப்படுது. மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பான குணங்கள் மற்றும் மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான விஷயங்கள் இருக்குது. அதை பொறுத்த வரையில் இந்த கடகராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிநுட்பம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. இரக்க குணம் உடையவங்களாக காணப்படுவாங்க. தாய் போன்ற சேவை உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. பிறருடைய துன்பம் கண்டு தானாகவே போய் உதவி செய்வாங்க. சுறுசுறுப்பானவங்களாக எப்பொழுதுமே காணப்படுவாங்க. கடின உழைப்பாளிகள், நேர்மையானவங்க. மேலும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக நுட்பம் மற்றும் அதிக கற்பனை காரணமாக குழப்பம் அடைவீங்க. பிடிவாத குணம் அதிக அளவில் உடையவங்க. சிறிய விஷயத்துக்கு கூட கவலைப்படுவீங்க. அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீங்க.
இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த சில விஷயங்களெல்லாம் மாற்றிக்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் உங்களை போல சிறந்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ மறக்காமல் கடகராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த விஷயத்தை மட்டும் மாற்றிக்கோங்க. மேலும் உங்கள் சர்க்கிளில் யாராவது கடகராசி நேயர்களாக இருந்து நான் சொன்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அந்த நபர்களுடைய பேரை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி விஷயங்களை உங்களுக்கு மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா எஸ் அல்லது கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த 15 நாட்களில் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இழுபறியாக இருந்த நிலைக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் சாதகமாக முடியும். மன உறுதி அதிகரிக்கும். துணிச்சலாக சில முடிவுகள் எடுப்பீங்க. உறவினர்களோடு பேசும்போது கூடுமான வரை பதற்றம் இல்லாமல் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு கூடி வரும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. மேலும் இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். மாத பிற்பகுதிக்கு மேலே உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதால் கவனமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பது நல்லதுங்க. மேலும் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளின் வழியில் எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் கிடைக்கும். சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாகும். வீட்டை பராமரிப்பு செலவுகளில் அதிக அளவு நீங்கள் செலவு செய்வீங்க. மேலும் செலவுகள் விஷயத்தில் நன்றாக திட்டமிடல் அவசியமான ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பணி ஆட்கள் சிறப்பான வளர்ச்சி பார்ப்பாங்க. சம்பள உயர்வுக்கு தடை இல்லை. மேலும் வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. பதவி உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். அலுவலகத்தில் கடன் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான பதில்கள் கிடைக்கும். மேலும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும். பங்குதாரர்களின் அனுபவம் பயனுள்ளதாக இருக்கக்கூடும். பயனாட்களின் ஒத்துழைப்பு நன்றாகவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. சக வியாபாரிகளால் ஏற்படும் போட்டிகளை நீங்கள் சமாளிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையே காணப்படும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். மாத பிற்பகுதியில் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மேலும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு சலுகைகள் கிடைப்பது அதிகமாகவே இருக்கும். இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் 3, 6, 9, 12. சந்திராஷ்டம தினங்கள் உங்களுக்கு அக்டோபர் 13ஆம் தேதி மாலை முதல் 14, 15 மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப பார்த்து கவனமாக இருக்க வேண்டுங்க. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும், சனிக்கிழமையன்று பெருமாளை வழிபடுவதும் நிறைய விதமான நற்பலன்களை உங்களுக்கு கிடைக்க பெற செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கடகராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் நான் சொன்ன மாதிரி இந்த 2 விஷயத்தையும் பரிகாரமாக செய்து பாருங்கள். நல்ல பலனை அந்த இரு கடவுளும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதே போல் இந்த புரட்டாசி மாதம் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் 8வது இடத்துல சனி பகவான் செஞ்சிருக்கிறாரு. இது அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் என்றாலும் கூட சனி பகவான் வக்கர இயக்கத்தில் இருப்பதால் பெரிய அளவில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாதுங்க. இருப்பினும் கூட சேமிப்புகள் உங்களுக்கு குறையக்கூடும். திடீர் இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் வரக்கூடும். அது மட்டும் இல்லாமல் புதியவர்களை நம்பி செய்த காரியங்கள் முடிவடையாமல் போகலாம். சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து சனி பகவானை வழிபட்டால் மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்காரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சனி பகவான். மேலும் அஷ்டாதிபதியான அவர் வக்ரம் பெறுவதால் அதன் கடுமை குறையும். அதே நேரம் சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி இருப்பதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடிக்கடி தலை தூக்கலாம். நிழல் போல கடன் சுமைகள்
தொடரும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் உடல்நல குறைவால் அவதிப்படுவீங்க. மேலும் தொழிலில் பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள். மேலும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரத்தை வழங்க மாட்டாங்க. எதிரிகளின் பலம் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் இருந்தால் அது வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.